ரூபாய் கொடுத்துட்டு 3,00,000 7,00,000 ரூபாய் அதிகமா வாங்கியிருந்தா இந்த அரசு யாரை ஏமாத்திருக்கிறது? நம்மளை ஏமாத்திருக்கிறது, மக்களை ஏமாத்திருக்கிறது. இது மட்டும் இல்ல, ஆட்சிக்கு வரும்போது தான் சொன்னாங்க 2 கோடி ரேஷன் கார்டு இருக்கிற தாய்மார்களுக்கு எல்லாம் ஒரு தாய்மாருக்கு 6 ரூபாய் கொடுத்தாங்க. 4 பேர் கொடுத்துருக்காங்க, 4 பேர் கொடுக்கல. இதுல யாருக்கு கை கொடுக்காதவங்க ஏழுங்க, கொடுக்காதவங்க ஏன் கொடுக்கல? ஏமா கொடுக்கல? என்ன அவனுக்கு அர்ஹத்தை இல்லையா? இவங்களுக்கு இதுல தகுதி இல்லையா? ரேஷன் கார்டு இருந்து தரணும் உங்களுக்கு, கையெழுத்தவங்க ரேஷன் கார்டு இருக்குது இல்லையா? ஏன் கொடுக்கூடாது? நீங்க குடும்ப தலைவர் தானே, நீங்க உங்களோட குடும்ப இருக்கு தானே. கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய கழகத்தில் சேர்ந்த அம்மா பேரவை மாவட்ட கழக செயலாளர் பாசத்துக்குரிய சோதரர் ஜி டேவிஸ் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற பகுதி கழக செயலாளர் பாசத்துக்குரிய சகோதரர் ராஜி அவர்களே, பகுதி கழக செயலாளர் பாசத்துக்குரிய சகோதரர் அசோக் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற 250க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் பெண்களும் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட மூக்காண்டப்பள்ளி பகுதியிலுள்ள எம்ஜிஆர் நகரை சேர்ந்த சுமார் 250க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் இளைஞர்கள் எம்ஜிஆர் நகர் சுரேஷ் தலைமையில் தங்களை அதிமுகவில் உறுப்பினராக இணைத்துக் கொண்டனர். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அதிமுக மாமன்ற உறுப்பினர் மஞ்சுநாத், சிவராம், முன்னாள் கவுன்சார் முரளி அவர்களின் முயற்சியில் எம்ஜிஆர் நகர் பகுதியை சேர்ந்த இளைஞர் சுரேஷ் தலைமையில் சுமார் 250க்கும் மேற்பட்ட பெண்களை மற்றும் இளைஞர்களை கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் பி பாலகிருஷ்ண ரெட்டி அலுவலகத்தில் இன்று புதிதாக கட்சியில் இணைந்த அனைவருக்கும் கட்சியின் சால்வை அணிவித்து அவர்களை கட்சியில் உறுப்பினராக இணைத்துக் கொண்டார். அப்போது உரையாடிய மேற்கு மாவட்ட செயலாளர் பி பாலகிருஷ்ண ரெட்டி கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த சாதனைகளை சொல்லியும் தற்போது நடைபெற்று வரும் திமுக ஆட்சியில் மக்கள் படும் இன்னல்களையும் எடுத்து சொல்லியும் மேலும் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து மீண்டும் ஜெயலலிதா ஆட்சியினை அமைக்க அண்ணன் எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக்க வேண்டுமென கட்சியில் இணைந்த பெண்களிடமும் மற்றும் இளைஞர்களிடமும் கேட்டுக்கொண்டார். சரி 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 கையிடுறா உங்க அக்கௌண்ட் அது மட்டும் இல்ல 5 வருஷம் கண்டினியூவா